بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان. فبأي آلاء ربكما تكذبان. خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار. فبأي آلاء ربكما تكذبان. رب المشرقين ورب المغربين. فبأي آلاء ربكما تكذبان. مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان. فبأي آلاء ربكما تكذبان. يخرج منهما اللؤلؤ والمرجان. فبأي آلاء ربكما تكذبان. وله الجوار المنشآت في البحر كالأعلام. فبأي آلاء ربكما تكذبان. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. فبأي آلاء ربكما تكذبان. தமிழ்நாடு தாவூத் ஜமாஅத் நடத்தும் மகராசி மகால் கல்யாண மண்டபத்தில் இனிதே நடந்தேறியது. உள் சென்று பார்த்தேன். ஒவ்வொரு நபரும் அழகாக விளக்கி சொன்னார்கள். நான் இந்துவாக இருந்தாலும் எனக்கு உங்கள் பற்றின் மீது வந்து பார்த்ததினால் ஒரு நாட்டம் வந்தது. எனக்கு அந்த கடல் இருட்டு அதெல்லாம் விளக்கினது. ஆமாம், அதெல்லாம் நல்ல அருமையாக இருந்தது. சூரியனும் சந்திரனும் பற்றி விளக்கினார்கள். அதுவும் மிக அருமையாக இருந்தது. இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. இது ஒரு எல்லாருக்கும் ஒரு எடுத்து இது என்னன்றது புரிய வைக்கிறது ஒரு நல்ல நிகழ்ச்சி. இது உண்மையில நான் வரவேற்கிறேன். பட் ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்ல ஒரு தெளிவான ஒரு
அர்த்தங்கள்லாம் நல்லா கரெக்டா இது பயனுள்ளதா இருந்ததானே? இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் வரவேற்கிறீங்களா? உண்மையிலே பயனுள்ளது, உண்மையாக பயனுள்ளது. நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் கண்டிப்பா வந்து ஏத்துக்குவாங்க. இப்ப நான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, குரங்குல இருந்து மனிதன் வரலன்றது நல்லா தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதுல இருந்து இது உண்மை மேற்கொண்டு இது என்னன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிச்சோம்னா இது நீங்க சொல்றது இது உண்மைன்றதை நம்ம எடுத்துக்கலாம். சார், இது இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த குளத்தூர் பகுதியில் ஒரு துவங்கியிருக்காங்க. நான் காலையில் போகும்போது பார்த்தேன், எனக்கு டைம் கிடைக்கல. சரி நம்ம வந்து பார்க்கலாம், இவ்வளோ ஒரு மண்டபம் எடுத்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்தேன். அதே போல் ஸ்டார்டிங்லேருந்து சார் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு கடவுள்லாம் எப்படி, கடவுளோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், யாரை நம்ம கடவுள்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிக்டோரியலாக அவங்க வந்து ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணது ஈஸியாக புரியுது. அந்த பஸ் எல்லாம் வச்சு 2 பேர் ஆக்டிங் பண்ணால் எப்படி இருக்கும், அதே போல் தான் வேர்ல்டு. ஸோ அப்புறம் பெண்களுக்கான உரிமைகள், அப்புறம் அவங்க அந்த பர்தாவோட ஏன் அந்த மாதிரி போடுறாங்க, அதோட ஹிஜாப் அது, அப்புறம் மசூதிக்கு நம்ம எதுக்காக போகிறோம், என்ன பர்பஸ், அந்த மாதிரி சொன்னாங்க. அதே போல் நிறைய விஷயங்கள் சாரும் எக்ஸ்பிளைன் பண்ணார். டெரரிஸ்ட் பற்றி, இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மீடியாஸ்லையும் சரி எல்லாத்துலேயும் தப்பாக தான் அதை காட்டுறாங்க. நம்ம நல்ல விஷயத்தையும் தப்பாக காட்டுறாங்க, எல்லாத்துலேயுமே இருக்குது. குறிப்பாக நம்ம நியூஸில் பார்க்கும்போது கூட ஒரு டெரரிஸ்ட் அதுனா ஒன்று முஸ்லீமை மைண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம படமும் எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் மைண்ட் செட் போகுது. ஆனால் அது மாதிரி கிடையாது. யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்பால் வந்து எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அது நல்ல விஷயம். அந்த குளத்தூர் ஏரியாவில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு விஷயம் சார். இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்கள் சொல்லி தர்றது ஒரு உண்மையிலே பாராட்டல. நான் இந்து தான், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கினேன். சார், இப்போ அவங்க மசூதி தர்கா சொன்னாங்க. நான் சொன்னேன் தர்கா வந்து நம்ம டெம்பிள் மாதிரி தான் போயிட்டு இது பண்ணுவாங்க. மூடநம்பிக்கை அந்த சில ஐட்டம் எல்லாம் சொன்னாங்க, அது மூடநம்பிக்கை மாதிரிதான்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது புது விஷயம் தான், நான் கற்றுக்கிட்டேன். படிக்கத்தானே ஒரு விஷயத்த உண்மையா பொய்யான்றது படிச்சா மட்டும் தான் தெரியும். அந்த படிப்பு கொடுக்க ஒரு அறிவு மனுஷன் கொடுக்க மாட்டான். யாரா இருந்தாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு, அதில் இதனால எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்குறேன். அதனால அவர் பேசுனதை நான் கேட்டுட்டு ஒரு மனநிறைவோடு போறேன். இதை நான் படிக்கிறேன். இதை படிச்சுட்டு அதில் என்ன இருக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த வழிமுறையிலேயே நான் வாழலாமா இல்லையான்றதை நான் ஒரு முடிவு பண்ணுறேன். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னா இனிய மார்க்கம் தான், அதை எந்த மாற்றம் இல்லை. குர்ஆன்ல அறிவியலை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது, இப்போ பார்த்த பிறகு தான் தெரிஞ்சேன். ஏன்னா இனிமேல் போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ உலகத்துல பாக்குறோம், நிறைய பேர் முஸ்லிம்ஸ் தான் தீவிரவாதிங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை சுமத்திட்டு போறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சும்மா அது அவங்க சொல்றது. அந்த அளவுக்கு எங்களுக்குலாம் அந்த இதெல்லாம் கிடையாது. யாரும் அவ்வளோ ஒரு இதெல்லாம் கிடையாது. எல்லாருமே நல்லா தான் பழகுறாங்க. நான் பழகுற முஸ்லீம் எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க. அதனால மகிழ்ச்சியா நீங்களா வந்ததுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷம்.